ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. ஓயில் online app, trusted by more than 10,000 families. பிஜேபியை நம்பி அதிமுக இந்த தேர்தலில் நிற்குது. இதை வந்துட்டு அதிமுக மறைக்குது. பிஜேபியினுடைய தேர்தல் ஆணையம், பிஜேபியினுடைய இவிஎம், பிஜேபியினுடைய அந்த மோசடி வேலை, இதெல்லாம் நம்பி தான் அதிமுக அந்த கூட்டணியிலே நிற்குது. இதை வந்துட்டு எடப்பாடி சொல்கிறாராம், அமித்ஷா வெற்றி பெற்று தருவார் அப்படின்ட்டு. அதனுடைய அர்த்தம் என்ன? ஏதாவது ரிலையபிள் சோர்சஸ், சும்மா நான் சொல்லலை. ஓகே, அவ்வளோதான். ஒரு ஜெயலலிதா சொல்லுமா அந்த மாதிரி பேச முடியுமா? ஜெயலலிதா இருக்கும்போது அவங்கள தான் நமக்கு ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அவங்களுடைய சொந்த திறனில் நம்பிக்கை இல்லை. இவ்வளோதான், இந்த 3 ஃபேக்டர் தான். ஸோ அவங்க இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு வேலை கேட்பான்ல, அந்த வேலை தான் கூட்டணி ஆட்சின்றது. ஓகே, இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எடப்பாடி வந்துட்டு ஏன் அதை இல்லைன்னு சொல்கிறாருன்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமி சொல்லி நீங்கள் ஒரு கபலீகரம் கட்சி தான், நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பொன்னையும் பேசியிருக்காரு, ஜெயக்குமார் பேசியிருக்காரு. எல்லாருக்கும் சாதாரண ஆள் ஒன்றும் இல்லைங்க முனுசாமி இல்லை. உன் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் ஏன் ஆள் அப்படின்னம்னா, உன் சொத்து மார்வாடிக்கிட்ட போகுதுன்னு அர்த்தம் தானே? அர்த்தமா இல்லையா? அவ்வளோதான். உங்களுக்கு சட்ட பாதுகாப்புன்னு என்ன அர்த்தம்? சர்வேலன்ஸ்னு அர்த்தம். கூட இருந்து கண்காணிக்கிறதுன்னு அர்த்தம். அவ்வளோதானே. எடப்பாடி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ப்பா, ஸ்ட்ராங்கான ஆளுப்பா, ஸ்ட்ராங்கான அரசியல்வாதி. ஆனால் சிக்கன இடம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு விஷயம் ஒரு தொடர்கதையாகவே மாறிக்கிட்டு இருக்கும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியும் ஒரு இதுன்னு சொல்லலாம். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தொடரும் அப்படின்னு தமிழ்நாட்டில் 2020 மீண்டும் கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொன்னதாக நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கொடுத்த பேட்டியை போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், விஜயை கூட்டணிக்கு அழைப்பதாக மறைமுகமாக சொல்லியிருக்காரு அப்படின்றத அவங்க போட்டிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸாக எல்லா செய்தி சேனல்கள்லையும் ஓடிட்டு இருக்கு. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அத்தனை பற்றியும் இந்த கேள்விகள் கேட்கப்படுது. ஏன் இந்த விஷயம் தொடர்ந்து ஒரு பேசு பொருளாகவே இருக்கு? கூட்டணி ஆட்சி தான், அதற்கான முயற்சி தான் நடக்குது. பாஜக தான் இங்கே கூட்டணி அமைக்கும், அவங்க ஆட்சி தான் நடக்கும், கிட்டத்தட்ட பாஜக ஆட்சி தான் இங்கே நடக்குன்ற மாதிரியான பேசு பொருளாக தொடர்ந்து இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் எங்கே இருக்கு? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்றது இது வரைக்கும் நடந்ததே இல்லை. ஆனால் இப்போ ஏன் அது திருப்பி பேசு பொருளாகவே இருக்கு? இல்லை, இப்போ என்ன அப்படின்னா, பிஜேபி அதிமுக கூட்டணி, அதிமுக கூட ஒரு பலம் வாய்ந்த தலைமை இல்லை. 1, ஓகே, அதிமுக பலவீனமாக இருக்குது. 2, 3வது முக்கிய ஃபேக்டர் என்னன்னா, பிஜேபியை நம்பி அதிமுக இந்த தேர்தலில் நிற்குது. இதை வந்துட்டு அதிமுக மறைக்குது. பிஜேபியினுடைய தேர்தல் ஆணையம், பிஜேபியினுடைய இவிஎம், பிஜேபியினுடைய அந்த மோசடி வேலை, இதெல்லாம் நம்பி தான் அதிமுக அந்த கூட்டணியிலே நிற்குது. இதை வந்துட்டு எடப்பாடி சொல்கிறாராம், அமித்ஷா வெற்றி பெற்று தருவார் அப்படின்ட்டு. அதனுடைய அர்த்தம் என்ன? ஏதாவது ரிலையபிள் சோர்சஸ், சும்மா நான் சொல்லலை. ஓகே, அவ்வளோதான். ஒரு ஜெயலலிதா சொல்லுமா அந்த மாதிரி பேச முடியுமா? ஜெயலலிதா இருக்கும்போது எடப்பாடி நேரடியாக இதை சொல்கிறார். ஆமாம், இதை சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவங்களுக்குள்ள ஒன்றும் தயங்கிலாம் ஒன்றும் அந்த கூட்டணிலாம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக தான் இருக்குது இந்த கூட்டணி. அவங்க தங்களை அதாவது 29 வரைக்கும், குறைஞ்சபட்சம் 29 வரைக்கும் இருக்க போகிறது மோடி, அதிகாரத்தில் இருக்க போகிறது மோடி, அமித்ஷா. ஸோ அவங்கள எதிர்த்து நம்மளால் வாட முடியாது. அரசியல்லாம் வேறு, அவங்கள எதிர்த்து ஒன்று அரசு தாசாரமாக பண்ணலாம், அது தயாராக இல்லை. ஸோ தங்களை காப்பாற்றிக்கொள்ள இவங்க என்ன பண்ணுறாங்க, கட்சிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது பிஜேபியோட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 2021 தேர்தலுக்கு பின்னாடி தொடர்ந்து பாஜகவை மட்டம் தட்டிக்கிட்டு, பாஜகவால் தான் நம்ம தோத்தோம்னு சொல்லிட்டு, பாஜக இருந்தனால தான் நம்ம வாக்குகளை இழந்தோம்னு சொல்லிட்டு இருந்த அதிமுக 24 நிற்காம, ஒன்றை சேர்ந்து நிற்காம, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று வருது. உள்ளாட்சி தேர்தலில் கூட நீங்கள் புறக்கணிச்சிங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கி அப்படியே மாறுறீங்க அப்படின்னா, இதனுடைய பின்னாடி இருக்கிறது தான் 1, தலைமை, அதோட சேர்ந்தவங்க தங்களை காப்பாற்றிக்கணும். 2வது, இவங்க நம்புகிறாங்க பிஜேபி அதிகாரத்தில் இருக்கும் 2029, அதுக்கப்புறமா அதிகாரத்தில் இருக்குன்னு நம்புகிறாங்க. 3வது, அவங்களோட தான் நமக்கு ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அவங்களுடைய சொந்த திறனில் நம்பிக்கை இல்லை. இவ்வளோதான், இந்த 3 ஃபேக்டர் தான். ஸோ அவங்க இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு வேலை கேட்பான்ல, அந்த வேலை தான் கூட்டணி ஆட்சின்றது. ஓகே, இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எடப்பாடி ஏன் அதை இல்லைன்னு சொல்கிறாருன்னா, புரிந்து கொள்ள வேண்டியது, ஜெயிச்ச உடனே கூட்டணி ஆட்சியாக இல்லையான்றது இல்லை. இப்போது அவுட்கம் டிசைட்ஸ் அலையன்ஸ், பவர் ஷேரிங். இப்போது அதிமுக ஜெயிச்சிருச்சுப்பா, ஒரு இதுக்கு உதாரணத்துக்கு 130 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 95 இடத்துல அதிமுக, 25 இடத்துல பிஜேபி, இன்னும் 10 இடங்களில் 10 கட்சிகள், 130 இடம்.
இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு வராது, அவர் என்ன ஆட்சி வரும்? அப்போ கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு, இல்லாட்டி பிஜேபி சொல்கிறார். அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வெளில இருந்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திராணி எடப்பாடிக்கு உண்டா? இல்லை கூட்டணி ஆட்சியில் நான் வேணாம், நான் பதவி ஏற்க மாட்டேன், நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு போயிடுவார் அவர். புரியுதுங்களா? பிரச்சனை அது கிடையாது. அது அவுட்கமுக்கு அப்புறம் உள்ளபடியே நேர்மையாளர்களாக இருந்தாங்கன்னா கூட்டணி ஆட்சியா இல்லையான்றது தேர்தல் முடிவு தீர்மானிக்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் இவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்கன்னா பவர் ஷேரிங் கிடையாது, ஷீட் ஷேரிங் தான் பிரச்சனை. இப்போ 234 தொகுதி, நீ 150, எனக்கு 84, குறைஞ்சபட்சம் இந்த இடத்துக்கு பிஜேபி நிற்குது. குறைந்தபட்சம் 84, குறைஞ்சபட்சம் 100 சீட்டு நிற்கிறாங்க. ஓகே, புரியுதுங்களா? இப்போ இதுதான் எடப்பாடிக்கு தகராறு. இடம் குறையும் போது வெற்றியும் குறையும். வெற்றி வரும்போது இயல்பாக அதுதான் அமையும். இல்லை அவரு தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி மேடைகளில் எடப்பாடி அவர்கள் ஆமாங்க, தனிப்பெரும்பான்மையுடன் எவ்வளோ இடத்துல நிற்கணும்? குறைஞ்சது 180 நிற்கணும், 150க்கு மேலே நிற்கணும். 150க்கு மேலே நிற்கணும். அது முடியாது. 180 முடியாது, முடியாது, விட மாட்டாங்க. ஏன்னா பிஜேபிக்கு வந்துட்டு ஆட்சி மட்டும் இல்லை, பிஜேபியினுடைய குறி அதிமுகவே. நல்லா புரிஞ்சுங்க. திருமாவளவன் அவர்கள் சொன்னதுதான் கபலீகரம் செய்யறாங்கன்றதான். கபலீகரன்ற வார்த்தையை முதல்ல நான் தாங்க சொன்னேன். அவங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சியை விழுங்கிட்டு வர்றது. நடுவில் இந்த விஜய் வந்துட்டாரு. இந்த 2026 அவங்களுக்கு வெற்றி நோக்கம் இல்லையா? வெற்றி நோக்கம்லாம் 29 தான். அவனுக்கு என்ன இருக்குது தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2026 வெற்றி தானே 2029க்கு அவங்களுக்கு ஒரு அடித்தளமா இருக்கும். சொல்றேன் கார்த்தி. 2016க்கு அப்புறம் 17 எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆயிட்டாரு. அதுலேருந்து 21 வரைக்கும் இங்கே நடந்த ஆட்சி யாரோட ஆட்சின்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அது பக்கா பிஜேபி ஆட்சி தான் இங்கே நடந்துச்சு. பட்டவர்த்தமாக சொல்கிறேன். இன்னும் பல விஷயங்கள் நான் சொல்கிறேன், தேர்தல் வரட்டும், டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். ஒன்றுமே கிடையாது இந்த ஆட்சியில். அவங்க சொன்னதெல்லாம் ஆமா சாமின்னு போட்டுட்டு இருந்தாங்க. பார்லிமெண்ட்லையும் சரி, இங்கேயும் சரி, எதுவுமே கிடையாது. அவங்க இல்லைன்னு சொன்னது வந்து சட்டப்பேரவைக்கு தெரிவிக்காத ஒரு ஆட்சி தான் எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சி. அது கிடையாது. அப்போ ஃபியூச்சரில் என்ன அப்படின்னா அதிமுகவை கபலீகரம் பண்ண போகிறாங்க. அந்த கபலீகரம் பண்ண போகிறத வந்துட்டு இவர் எதிர்க்கிறாரு. இப்போ இவர் வந்துட்டு பெரும்பான்மையுடன் ஆட்சி கைப்பற்றுவோன்றது நமக்கான செய்தி இல்லை, அமித்ஷாவான செய்தி. நாங்கள் அதிக இடத்துல நிற்போம் அப்படின்றது. அங்கே என்ன திரும்ப சொல்லுவார், நம்ம ஜெயிப்போம், அப்புறம் வச்சிருவோம் கூட்டணி அப்படின்னு. அது எடப்பாடி பழனிசாமியுடைய வேலை. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்குவோம். அப்போ எப்படி ஜெயிக்கிறோன்றதை பொறுத்தாது, அவ்வளோதான். ஆனால் இவர் எங்கே வைக்கிறாருன்னா முதல்ல சீட்டு. இங்கே எடப்பாடி பழனிசாமி 3 காரை மாறி அமித்ஷா போய் சந்திச்சார் இல்லையா? சந்திச்சிட்ட உடனே அடுத்த இது வந்துட்டு இவர் சொல்லிட்டார். இவர் ஒன்றும் சொல்லலை, அவர் சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் என்டி ஆட்சி தான்ட்டார், கூட்டணி என்டி ஆட்சி தான் அமையன்ட்டார். அது எடப்பாடி தலைமையில் தான் அங்கேயும் சொன்னார், இங்கேயும் சொல்கிறார். உடனடியாக அமித்ஷா பண்ண அடுத்த வேலை என்னென்னா, எங்கெல்லாம் பாஜக ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு உத்தரவு போட்டார். பாஜக வாங்கின ஓட்டு, அதிமுக வாங்கின ஓட்டு, இது ரெண்டும் சேர்த்து எங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிதான் அந்த சீட்டை எனக்கு சொல்லினார். அந்த லிஸ்ட்டை தான் அண்ணாமலை எடுத்து போய் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை பேச ஆரம்பிச்சதுன்னா பாஜக ஆட்சி அமையன்னார். ஆமாம், புரியுதா? ஸோ ஆக இவங்களுடைய நோக்கம் என்னன்னா கபலீகரம் தான். ஆட்சியில் இவங்க வந்து, அதாவது இது நமக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய சார், வெளியில இருந்து நமக்கு இதெல்லாம் இவ்வளவு தூரம் தெரியுது. இந்த தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இந்த எடப்பாடி அவர்களுக்கு அது தெரியாது. நல்லா தெரியும். எடப்பாடி எல்லாருக்குமே தெரியும். அதுதான் எடப்பாடியை குறி வைக்கிறார் அவரு. எடப்பாடி கடைசி நேரத்தில் கவுகிறவர் அப்படின்றதெல்லாம் தெரியும். அவர் காலில் ஊர்ந்து போயிட்டு தொட்டு கும்பிட்றாருல, அந்த அம்மாவை தூக்கி வெளில போடுறது பிஜேபி சொன்னோடனே ஒத்துக்கிறாருல, அப்பயே ஒரு அதிமுக தூக்கி இது பாஜக தூக்கி போட மாட்டார். அவர் போடுவாரா போட மாட்டாரா? கண்டிப்பாக போடுவார். அவ்வளோதான். இவர் சீட்டு கேட்கும் போது இவர் முறிச்சுக்குவார். ஒரு கட்டத்தில் நடக்கும், டிசம்பர்லேயும் நவம்பர்லேயும் நடக்கும். முறிச்சுக்கிறேன்னு. அப்போ 20 நின்னீங்க, இப்போ வேணா 30 தரேன்னு. அதிகபட்சம் நான் 40 ஒத்துக்கிறேன்னு சண்டைக்கு வந்துடுவார். அவ்வளோதான். வேணான்னு உடனே விஜய் தூக்கிக்குள்ளே போட்டுக்குவார். இன்ன வரைக்கும் விஜய் அதிமுகவோட கூட்டணி சேர்றதுக்கு தயார். இவ்வளோதாங்க சூத்திரம். எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் சூத்திரம் தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஜேபி போட்டு போகக்கூடாதுன்றதுக்கான ஆட்களை அவங்க ரெடி பண்ணுறாங்க. அதில் தான் வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டை எல்லாரும் வராங்க. அதாவது நீ என்ன குறி வச்சு தூக்கி போட பார்த்தேன்னா உன்னை குறி வச்சு நான் தூக்கி போட பார்ப்பேன் உன் கட்சியில இருந்து. ஓகே, இவ்வளோதான். இந்த டசில் தான் நடக்குது. வெளியில் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாலின் அடிச்சு தூக்குவோம், திமுக, அதெல்லாம் சும்மா. அதாவது சொல்லுவாங்களே, இந்த புலிவேஷம் ஆடுறதுன்றது ஜபுரு காட்டுறான்ற ஒரு வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? சென்னைவாசி ஜபுரு காட்டுறான் அப்படின்ற மாதிரி சண்டை கண்டெல்லாம் போட மாட்டார். ஆனால் பெரிய அளவில் வந்துட்டு என்னது சலாம் வரிசைலாம் போடுவார். அவர் சண்டைலாம் நடக்காது. அந்த மாதிரி அதான் அவ்வளோதான்.
அதுதான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பண்றாரு. அரசியலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமி சொல்லி நீங்க ஒரு கபலீகர கட்சி தான், நீங்க என்ன பண்ணுவீங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பொன்னையும் பேசியிருக்காரு, ஜெயக்குமார் பேசியிருக்காரு. எல்லாருக்கும் சாதாரண ஆள் ஒன்றும் இல்லைங்க. முனுசாமி துணை பொதுச் செயலரான சாதாரண ஆள் இல்லை. அவங்க எல்லாரையும் எதிர்கொள்வாங்க. டெல்லியை பற்றி தெரிஞ்சவன் தான் இருக்காங்க. இங்கே என்ன அப்படின்னோம்னா, பெரியார் அண்ணா வழி வந்து அதிமுககாரன் இன்னைக்கு சரியாக இருக்கிறான். இதை விட்டுட்டு ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு தனி அரசியல் பண்ணிட்டு இருந்தவர் அவன் கையில் இன்னைக்கு அதிமுக இருக்குது. அதுதான் எடப்பாடி, வேலுமணி, தங்கமணி எல்லாருமே. செங்கோட்டையன் இந்தாண்ட பக்கத்து ஆள் தான், இப்போ நம்ம அந்தாண்ட பிறண்டாரு. அவர் தான் முதல்ல சொன்னாடு பிஜேபியினால் ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு 40,000 ஓட்டு குறைஞ்சி போச்சு அப்படின்னு. அவர் தான் இப்போ வந்துட்டு அடிக்கடி பார்த்துட்டார் டெல்லிக்கு. எப்படி மாறுறாங்க பாருங்க. ஸோ இவ்வளவு தான் அது. ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்க சிக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க அவர் ஒரு குறிக்கோளோட எல்லா பேட்டிகளையும் அவர் சொல்றது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத. இல்லைங்க, கூட்டணி ஆட்சி அப்படின்றதெல்லாம் நான் என்ன சொல்றேன் வர, அது அவுட்கம் முடிவு எடுக்கன்றேன் நான். ஓகே, நான் அதாவது முடிச்சிட்டேனே. தேர்தல் முடிவு 234 தொகுதி, திமுக அதிமுக 95, திமுக 70, பாஜக 35, இல்லாட்டி 25. இப்போ என்ன அது என்ன ஆட்சி அமையும்? இவர் எடுத்து போய் தனியாக கொடுத்தாருன்னா ஒன்று அடைப்பார் அவர் ஆளுநர்? அடைக்க மாட்டார். அதான் ஸ்டாலின் தான் அவரே வச்சுக்கலான்ட்டார். அவரே இருப்பார், கவலை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் இருப்பார். அவர் என்ன சொல்லுவார், 95 வராது, 120 வேணுமே, 118 வேணுமே அப்படின்னுவார். இல்லை அவங்களாம் ஆதரவு தெரியும், சரி அவங்களோட லெட்டர் எடுத்துருவாங்க அப்படின்வார். எங்கே போவார் லெட்டருக்கு? நயனார் நாகேந்திரகிட்ட போவார். கூட்டணி ஆட்சினா சொல்லுங்க சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்வார். அப்போ கூட இருக்கிற மற்றவங்களாம் சும்மா இருப்பாங்களா? எல்லாம் சேர்த்து. ஸோ 15 இடம் உங்களுக்கு, எங்களுக்கு 5 இடம் அப்படின்ற மாதிரி வரும். வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இப்போ என்ன வேலை செஞ்சுருக்காங்களோ அதிமுக உள்ள பூந்து அந்த கபலீகர வேலையை ஆட்சி அமைச்சிட ஒன்று செய்வாங்க. ஆட்சி அமைஞ்சாலும் நடக்கும். ஆட்சி அதாவது விடுங்கிறது நிச்சயம். தமிழனுக்கு வைக்கப்பட்ட குறி அதிமுக இல்லை, தமிழனுக்கு வைக்கப்பட்ட குறி. இந்த விழுங்கல் யாருக்கு லாபமா அமைய போகுது? முழுக்க முழுக்க டெல்லிக்காரனுக்கு லாபமாக முடியும். ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடைக்காது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அதிமுக பாஜக கூட்டணி என்பது முழுக்க முழுக்க அது தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு கூட்டணி, தமிழனுக்கு எதிரான ஒரு கூட்டணி, தமிழ் மொழிக்கு எதிரான ஒரு கூட்டணி. பார்த்துட்டோம். அதாவது கேரக்டர் ரொம்ப முக்கியம். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தவனுக்கு ஒரு குணம் உண்டு, எங்கே போனாலும் உணர்வில் நிற்பான்டா அப்படின்னா. உணர்வே அற்றவர்கள் தான் இருக்கு அதிமுக தலைமை. நான் இதை பச்சையாக சொல்கிறேன். எனக்கு இன்னும் அப்படி இவங்கெல்லாம் உணர்வில் தலைக்கிறாங்க ஸ்டாலின் அண்ட் கம்பெனி, அதெல்லாம் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். 69 வயசு ஆயிடுச்சு. எனக்கு யாரும் வந்துட்டு மூடிய புத்தகமே கிடையாது. தெளிவாக சொல்கிறேன், இவங்க கிடையாது தமிழனுங்க. இவர்களால் தமிழன் ஆட்சி ஏற்படாது. ஜெயலலிதா ஏன் ஏற்பட்டுச்சு? கொதிச்சாங்க ஜெயலலிதா, தெரியுமா? நாங்கள்லாம் பேசும்போது எப்படி கொதிச்சாங்க தெரியுமா? மூஞ்சி கிஞ்செல்லாம் அப்படியே சும்மா. அதெல்லாம் சட்டப்பேரவையில் ஸ்ரீமானுக்கு தெரியும். அண்ணன் மணிவண்ணன் செத்து போயிட்டாரு. இன்னைக்கு பாமகவோட இருக்கிறாரு பேராசிரியர் தீரன், அவர்கிட்ட போயிட்டு பேட்டி எடுத்து பாருங்க எப்படி பண்ணாங்க ஜெயலலிதா ரெஸ்பான்ஸ்ட்டு. அப்படியேப்பட்ட ஆளு ஜெயலலிதா. அதுக்கு என்ன அப்படின்னோம்னா, நமக்கு தமிழ்நாடு. எம்ஜிஆர் தமிழ்நாட்டு மக்களை முதலாளியாவே நினைச்சாரு. அதனால அவங்க வேற இவங்க வேற, முடிஞ்சு போச்சு. நீங்க இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் டுபாக்குருங்க. இவங்கெல்லாம் அதிமுகவே. ஏங்க இவங்களை உடைச்சது யாருங்க? ஒருத்த கூட சொல்லலையே, சசிகலா நடராஜன் உட்பட. அப்புறம் நீங்க எப்படி தமிழ்நாட்டை காப்பாத்தீங்க? அந்த மோடியா அந்த லேடியா அப்படின்னாங்க ஜெயலலிதா. அந்த பரப்புரை எப்படி நடந்தது தெரியுங்களா? அவ்வளோ டைட்டா நடந்தது அந்த பரப்புரை 2014. ஆமா, மோடியா லேடியா நடந்தது. ஆமா, நடுவுல ஸ்டாலின் வந்து யாரும் இல்லை எங்க டாடி தான் அப்படின்னா ஒன்றும் நடக்கல. ஏன்னா அவங்க முன்னாடி போனாங்க. ஜெயலலிதா எல்லாமே அப்போ உண்மையை சொல்றேன், நாம் தமிழர், அதிமுக, ஜெயலலிதா, உளவு பிரிவு எல்லாம் ஒரே பக்கத்தில் நின்று செயல்பட்டோம். இதுதான் 2014 தேர்தலில் ஏற்பட்ட முடிவுக்கு காரணமே. அப்படி அடிங்க அப்படின்னு தெளிவா we set the trend for the elections. புரியுதுங்களா? அது ஜெயலலிதாவுக்கு தெரியும். அதனால தான் எங்களுக்கு அவ்வளோ தூரம் தமிழ் தேசியவாதிகளுக்கு மதிச்சாங்க. சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஜெயலலிதா மாதிரி கட்சி தலைவர் வந்துட்டவொன்னே, அதிகாரத்துக்கு வந்துட்டவொன்னே பாடம் கற்றுக்கிட்ட தலைவரே இல்லை. எம்ஜிஆர் கூட கிடையாது. ஒரு இன்சிடென்ட்லேயும் பாடம் கற்றுக்கிட்டு அது ரெடி ஆகிடும். அடுத்த பக்கம் நீங்கள் அதே இடத்த போட்டு மூஞ்சை காட்டிங்கன்னா மூஞ்சு முகரையெல்லாம் அடிச்சு பேத்துருவாங்க அவங்க. இவங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதனால தான் கடைசி வரைக்கும் போராடினாங்க. ஜெயலலிதா நினச்சிருந்தாங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் வந்துட்டு நீதிமன்ற இதில் சட்டப்பேரவையில் வச்சு காலிப்பட்டு போயிட்டுருக்கலாம். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் அந்த வேலை. புரியுதுங்களா? ஸோ இதுதான் விஷயம்.
இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழன் ஆட்சி ஏற்படாது. இல்ல இந்த கட்சி அப்படியே போயிட்டு நான் ஒரு எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு பேசக்கூடாது அப்படின்றதுனால போய்ட்டுறேன். எதிர்காலத்தில் வந்துட்டு அதிமுக அப்படின்ற ஒரு பிரான்ச்சு பாஜகவோட தேசியத்தை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே மெர்ஜானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ அவ்வளோ இது டெப்தா இறங்குவாங்களா, இல்லை அதுக்கான வழிகள் இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லை, இருக்குங்க ஐயா. அவங்களுடைய ஆட்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பாருங்களேன். எடப்பாடிக்கு எதிராக வேலுமணி, அப்புறம் என்னத்த உங்களுக்கு வேணும்? அப்போ உன் கட்சி பலவீனம் ஆகிப்போச்சா இல்லையா? உன் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் ஏன் ஆள் அப்படின்னம்னா உன் சொத்து மாறாடிக்கிட்ட போகுதுன்னு அர்த்தம் தானே? அர்த்தமா இல்லையா? அவ்வளோதான். உங்களுக்கு சட்ட பாதுகாப்புன்னு என்ன அர்த்தம்? சர்வைலன்ஸ்னு அர்த்தம். கூட இருந்து கண்காணிக்கிறதுன்னு அர்த்தம். அவ்வளோதானே. எடப்பாடி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ப்பா, ஸ்ட்ராங்கான ஆளுப்பா, ஸ்ட்ராங்கான அரசியல்வாதி. ஆனால் சிக்கிற இடம் பெரிய சொராமீன் தான். தூண்டில் இல்லை, கழுத்தில் எல்லாம் போய் பாட்டிக்கிட்டு இருக்குது. அதனால எப்படி எப்படின்னு சொல்லுது. அதை வீரன் சொல்லுவியா? அவ்வளோதான் விஷயம். அதனால தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இங்கே நடக்கிறது என்னன்னா, பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான அந்த போர் தான். நம்ம அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். ஷீட் ஷேரிங் தான் பிரச்சனை. கூட்டணி கிடையாது. கூட்டணி இவங்க கையில இல்ல. ஓகே, அது ஓட்டு போடுறவங்க கையில இருக்கு. இல்ல இதுல இன்னொரு பக்கம் இது திமுக கூட்டணிக்கு இது ஒரு சாதகமான வாய்ப்பா? அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா. திமுக கூட்டணியினுடைய பலம் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னது, அவங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். 1, திமுக செஞ்சிருக்கிறது. 2, திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு கட்சி. 3வது ஸ்டாலினுடைய தலைமை. இது 3 தான். இதற்கு எதிரான அதிருப்தி தான் தாவேகாவுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ வரும். பிஜேபிக்கு வராது. நான் சொல்கிறேன், பிஜேபிக்கு அதிமுககாரன், அதிமுக தொண்டை, அதிமுக ஆதரவு மக்கள் யாரும் ஓட் போட மாட்டாங்க. ஓட்டே போட மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இல்லை, இந்த கூட்டணி அப்படின்றது இன்னுமே மெர்ஜ் ஆகலையோ? அவங்களுக்குள்ள தொண்டர் வராதுங்க ஐயா. அது ஒரு கொள்கை கூட்டணி. அதாவது கொள்கை கூட்டணி தான் பலம். இவங்க கொள்கையற்ற கூட்டணின்றாங்க. கொள்கையற்ற கூட்டணின்னா என்னது அது? இப்போ இவர் வந்தா தேச கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவார். யாரு? ஆமா. என்ன ஆனா இப்ப என்ன சொல்றாரு? கொள்கை கூட்டணி அல்லன்றாரு. என்னைக்கு அவர் எதிர்த்தாரு? ஐயா, நீட்டு தேர்வை எதிர்க்கிறத, நீட்டு தேர்வை நிரந்தரமா அனுமதிக்கிறதுக்கான வழிமுறை தான் 7.5%. நம்மளுக்கு 95% 85% வர வேண்டிய இடத்துல 7.5% எதுக்கு? இவ்வளவுதான் இவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சம்பாதனை, குறுக்கு வழி, இவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ஐயா, இது இவங்களால ஒரு கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அது பிஜேபியினுடைய பாக்கெட்டில் இருக்கிற பப்பெட்டு கவர்மெண்ட்டாக இருக்கும். பொம்மை அரசாக தான் இருக்கும். நான் நேரடியாக நான் சொல்கிறேன். இருக்கும் ஆகாது. அதனால் கூட்டணி ஆட்சி அது இதுன்னு அமித்ஷா சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. சீட்டு தான், ஆட்சி கிடையாது. சீட்டு தான் பிடிக்கிட்டு வருவார். சீட்டை பிடிக்கிட்டாருன்னா சீட்டை பிடுங்கி இவிஎம் எல்லாம் வச்சுக்கிச்சு ஒரு 40 இடம் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஆட்டுவாங்க. திமுகவையும் ஆட்டுவாங்க, அதிமுகவையும் ஆட்டுவாங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நவம்பர் டிசம்பரில் ஒருவேளை எடப்பாடி முடியாது, இந்த சீட்டுகளுக்கு முடியாது அப்படின்னு சொன்னாருன்னா சின்னம் கிடைக்காது. அவ்வளோதான். சுயமரியாதை நிற்கும்ல. அதுக்காக மக்கள் பாராட்டுவாங்கல்ல. எங்கள் எடப்பாடி சொல்லுவாங்கல்ல, அதிமுககாரன் எங்கள் எடப்பாடி பழனிசாமி மியூசியம் முறுக்குவாங்கல்ல. ரைடு வரட்டும். அப்போ ரைடு வந்து என்ன சொல்லுவாங்க மக்கள்? இவ்வளோ காலம் எல்லாம் தெரியலையா? அது கண்ணுக்கு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இது எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? விஜய் இன்னைக்கு வரைக்கும் கதவு திறந்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு என்ன டைமு? 12:25. இந்த நாளின் படி இது வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி சேர்றதுல எந்த தடையும் இல்லை அப்படின்னு விஜய் உட்காந்துட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அவருக்கான சீட்டு எந்த அளவுக்கு அக்காமடேட் ஆகும்னு அவருக்கு தெரியும். முடிச்சுக்க போறாரு. அவ்வளோதான். அது எடப்பாடிக்கும் தெரியும். ஸோ சைலண்டாக போறாங்க விஷயத்தில். அவ்வளோதான். ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதைத்தான் நான் சொல்றது. எதுவும் நடக்கலாம்ன்றது அதுதான் நான் சொல்றது. திமுகவை ஒழிக்க எல்லாரும் சேருவோம். கொஞ்சம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி போடுங்களேன். திமுகவை மட்டும் இல்லை, பாஜகவையும் ஒழிக்க வேண்டும் அப்படின்ற எடப்பாடி என்ன ஆகும் பாருங்க. அப்போ யார் வேணாலும் சேர்த்துக்கலாம்ல. புரியுதா? யார் வேணாலும் வரலாம். அப்பதான் நம்பணும் இல்லையா? யார் வேணாலும் வரணும்ன்றது அவங்க நம்பணும் இல்லையா? நம்புறதெல்லாம் இல்லைங்க ஐயா. சூழல் எல்லாரையும் பேச வைக்க, அவ்வளவுதான். திமுகவை அகற்ற வேண்டும் திமுக சொல்லிட்டு தானே இருக்காரு விஜய். அதுதான் முதல் குறிக்கோள்னு சொல்லிட்டாருன்னா இவங்களோட சேர்த்துக்கிடுவார். மேட்டர் போச்சு. அதுக்கு தான் அவர் அதை சொல்றாரு. ஓகே, அது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் புரியணும். அப்படி புரியல அப்படின்னா நம்ம என்ன சட்டுன்னு அர்த்தம். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது.